பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் 69. இன்பரசன் சூப்பர் மார்க்கெட்டில் மும்முரமாக ஸ்டாக் சரிபார்த்து கொண்டிருந்தான். அப்போது கலை உள்ளே வந்தாள். அவளை கண்ட தினேஷுக்கு எங்கேயோ பார்த்தது போல் தோன்றியது. அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே பொருட்களை வாங்கி கொண்டு பில் செய்ய வந்துவிட்டாள். அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் தானே இன்னொரு பொண்ணு கூட வந்து இன்பா சாரை தேடிட்டு போனீங்க? அவள் முகம் சுருங்கியது. ஆமாம். அவர் திரும்பவும் இங்கேயே வேலைக்கு வந்துட்டாரு, இங்கே தான் இருக்காரு என்றவன் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கூட கேட்காமல் இன்பாவை அழைத்தான். அவர்கள் அருகில் வந்து நின்றான் இன்பரசன். என்ன தினேஷ்? சார், அன்னைக்கு 2 பொண்ணுங்க உங்களை தேடி வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான் என்று கலையை கை காட்டினான். அவளை பார்த்து புன்னகைத்தவன், யாருமா நீ, எதுக்கு என்ன தேடின என்றான் இன்பரசன். அவளோ அவனிடம் கோபமாக பதிலளித்தாள். அன்னைக்கு தெரியாம வந்துட்டோம், அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன ஆச்சு என்றான் புரியாமல். என் ஃப்ரெண்டை காப்பாற்றினதுக்காக அவளும் நானும் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சி வந்தோம். ஆனால் இப்போதானே தெரியுது அவளுக்கு வந்த பிரச்சனையே உங்களால் தான்னு. உங்களுக்கு தேங்க்ஸ் ஒன்று தான் கேடு. திகைத்தான் இன்பரசன். ஏம்மா அப்படி சொல்கிற? பின்ன உங்கள் கடையில் வேலை செய்கிற பொண்ணை அவள் அடித்தான்னா அந்த இடத்துலையே வச்சு என்னன்னு கேட்க வேண்டியது தானே. அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும், இல்லை இவ தப்பு பண்ணியிருந்தா இவளை கண்டித்து விட்டிருக்கணும். ரெண்டும் இல்லாமல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசி அதனால் வந்த பிரச்சனை தான் எல்லாமே. இல்லைம்மா, அவங்க தப்பாக நினச்சிட்டு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை நிறுத்தினாள் கலை. அதுதான் நானும் சொல்கிறேன். எல்லார் முன்னாடியும் பிரச்சனையை சரி பண்ணியிருந்தா அவளுக்கு ஆபத்து வந்திருக்குமா? இன்பரசனால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன பதில் சொல்லாமல் அப்படியே நின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்டது கரெக்டு தானே? ஆமாம்மா என்றான் குற்ற உணர்ச்சியோடு. நான் அந்த பொண்ணுக்காக யோசித்தேன். கடைசியில் அவள் தப்பாக போயிட்டா. அதனால் உன்னோட ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டுட்டா. சாரிம்மா. நீங்கள் கேட்குற சாலி எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? அவள் லைஃபே இப்போ மாறிப்போச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்றாள் காட்டமாக. 2 நாள் முன்னாடி தான் நானும் பார்த்தேன். அவள் ஏன் ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? என்ன ஆச்சு? அவள் அப்பா இன்னும் தப்பாக நினச்சிக்கிட்டு தான் இருக்காரா? நான் வேணும்னா அவர்கிட்ட வந்து பேசவா? கையெடுத்து கும்பிட்டவள், ஐயா சாமி, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும். முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட இருந்து தள்ளி இருங்க. அப்புறம் இப்போ பிரச்சனை பண்ணுறது அவள் அப்பா இல்லை, அவ தான். ஏன், என்ன ஆச்சு? அவள் நிகழ்ந்ததை கூறினாள். இறுகிய முகத்தோடு அவளை பார்த்தான் இன்பரசன். உன் ஃப்ரெண்டோட கோபத்தில் நியாயம் இருக்கு என்றான். ஹலோ என்றாள் கலை கோபமாக. இருமா என்றவன், அங்கே பாரு என்று சுட்டி காட்டினான். அதுவே ஒரு கண்ணாடி கேபின். மிஞ்சி போனால் நானும் அவளும் 5 நிமிஷம் கூட அங்கே நின்று தனியாக பேசியிருந்திருக்க மாட்டோம். அது ஒரு பிரச்சனைன்னு சொந்த பொண்ணை நம்பாமல் பேசுவாரா அவ அப்பா? எந்த காலத்தில் இருக்கார் அவர்? ஒரு ஆணும் பொண்ணும் வேலை விஷயமா எத்தனையோ ஊருக்கு, ஏன் கடல் கடந்தெல்லாம் கூட போயிட்டு வராங்க. ஒரு கண்ணாடி கேபினுக்குள்ளே பேசினதை வச்சு எப்படி அவர் பொண்ணை அவர் விட்டு கொடுக்கலாம்? அது அவர் தப்பு தானே? கோபமாக கேட்டான் இன்பரசன். அவனை முறைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் கலை. அவளிடம் கோபப்பட்டு பேசினாலும் அந்த விஷயம் இன்பரசனின் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அன்று அப்படி செய்திருக்கக்கூடாதோ? ஷெரினுக்காக பார்த்துதான் இவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டேனோ என்ற யோசனையிலேயே இருந்தான். வேலையில் கூட கவனம் சிதறிக்கொண்டு இருந்தது. இரவு வேலை முடிந்து திரும்புகையிலும் அதே சிந்தனையுடனே வந்து கொண்டு இருந்தான். அப்போது ஒருவன் வேகமாக ஓட 2 பெண்கள் அவனை துரத்தி கொண்டு ஓடினார்கள். யார் என்று பார்த்தவன் திகைத்தான். கோமதியும் ஜீவிதாவும் தான் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அவன் சுதாரிக்கும் முன் அவர்கள் இருவரும் வெகு தூரம் ஓடிவிட்டார்கள். வண்டியை திருப்பிக் கொண்டு அவர்களை நெருங்கி நிறுத்தினான். என்ன ஆச்சு? இடுப்பில் கையை வைத்து மூச்சு வாங்க நின்றிருந்தனர் இருவரும். அவன் கேட்டதும் திரும்பி பார்த்து, பேக்கை பிடுங்கிட்டு ஓடிட்டான் என்றாள் கோமதி. யாரோடது? இவளோடது. நான் போய் பார்க்குறேன் இருங்க. அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எப்படி தேடுவீங்க? அதுவும் சரிதான். யாராச்சும் ஒருத்தர் என் கூட பைக்கில் வாங்க, பார்க்கலாம். ஜீவிதா அங்கேயே ஓரமாக காத்திருக்க கோமதியை ஏற்றிக்கொண்டு சென்று சுற்றி சுற்றி தேடினான் இன்பரசன். எங்கேயும் அவன் தென்படவில்லை. இப்போ என்ன பண்ணுறது என்றாள் கோமதி. பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது தான் என்றாள் ஜீவிதா. உள்ள திங்ஸ் நிறைய வச்சுருந்தீங்களோ? இவளோட இந்த மாத சம்பளம், அப்புறம் செல்ஃபோன், ஆதார் கார்டு, காலேஜ் ஐடி கார்டு,
இதுதான் முக்கியமாக இருந்துச்சு. சரி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் இன்பரசன். இல்லை வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் என்றாள் கோமதி. அருகில் இருந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு வெளியில் வந்தபோது இன்பரசன் அவர்களுக்காக காத்திருந்தான். அவர்களிடம் பேசத்தான் காத்திருக்கிறான் என்று இருவருக்கும் புரிந்தது. ஆனாலும் அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்ற யோசனையோடு அவனை கடந்து செல்ல, ஒரு நிமிஷம் என்றான் அவன். இருவரும் நின்றார்கள். உன் பேர் என்னம்மா என்றான் ஜீவிதாவிடம். திகைப்பாக அவனை பார்த்தாள் கோமதி. இன்னுமா இவ பேர் உங்களுக்கு தெரியாது? இல்லம்மா, தெரியாது. தன் பெயரை கூறினாள் அவள். இங்க பாருமா, ஐம் சாரி, நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தானே என்றான் வருத்தத்தோடு. நீங்க என்ன பண்ணீங்க? கலை வந்து அவனிடம் கூறியதையும் கோபப்பட்டதையும் அவளிடம் சொல்லி மீண்டும் மன்னிப்பை வேண்டினான். இங்க பாருங்க, எல்லா தப்பும் உங்களோடது இல்லை, என் மேலேயும் இருக்கு. முதல்ல நான் அந்த பெண்ணை அடிச்சிருக்க கூடாது. சத்தம் இல்லாமல் உங்கள் யார்கிட்டையாச்சும் வந்து அவள் பேசுனது சொல்லியிருக்கணும். இல்லை, அன்னைக்கு நீங்கள் கேட்டப்பவே சொல்லியிருக்கணும். அப்படின்னா எந்த பிரச்சனையும் ஆகி இருக்காதில்ல. தப்புன்னு பார்த்தா அப்புறம் 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்கு கோபம் எல்லாம் என் அப்பா என்ன நம்பாதது மட்டும்தான். அதனால் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, கிளம்புங்க. சில நொடி தயங்கி மீண்டும் கேட்டான். பணம் ஃபுல்லாக போயிடுச்சே, அவசர தேவை ஏதாச்சும் இருக்கா? ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் என்றாள் கோமதி. உடனே தன் பர்ஸை எடுத்தவன், எவ்வளவு? நான் கொடுக்கிறேன் என்றான். மிஸ்டர் இன்பரசன், நீங்கள் எதுக்காக எனக்கு பணம் கொடுக்கணும்? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ஐ ஃபீல் கில்ட்டி ஆஃப் இட். அதனால தான், வாங்கிக்கோ. வேண்டாம், கையை கட்டி கொண்டு அழுத்தமாக கூறினாள். கோமதியை ஒரு முறை பார்த்தான் இன்பரசன். அப்போ உங்கள் அப்பாவை மன்னிச்சு அப்பா கூட சேர்ந்துரு என்றாள் ஜீவிதாவிடம். அது என்னோட இஷ்டம். இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைனா நான் பேச மாட்டேன். இதில் நானும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்று, உன் அப்பாவை மன்னிக்க முடியாது அப்படின்னா என்கிட்ட இருந்து பணம் வாங்கி ஃபீஸ் கட்டு. இல்லையா வீட்டுக்கு போ. உன் கோபம் நியாயமானது தான். ஆனால் வீம்புக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நின்றுடக்கூடாது. இப்போதைக்கு உனக்கு கட்டாய தேவை உன்னோட படிப்பு மட்டும்தான். அதை வீம்புக்குன்னு விட்டுட்டு நிற்காத. கோமதி ஜீவிதாவின் கையை பிடித்தாள். அவர் சொல்கிறதும் சரிதானே. எனக்கும் இன்னும் அப்பா அக்கௌண்ட்டில் செலவுக்கு பணம் போடலை. அதனால் என்னாலையும் உனக்கு ஆஃபர் பண்ண முடியாது. பேசாமல் வாங்கிக்கோ. ஜீவிதா சில நிமிடங்கள் யோசித்தாள். சரி, வாங்கிக்கிறேன். ஆனால் கடனாதான், திருப்பி கொடுத்துடுவேன். சரிம்மா, இப்போதைக்கு வச்சுக்கோ என்று அவள் கையில் பணத்தை திணித்தான் இன்பரசன். அவன் கிளம்ப, ஒரு நிமிஷம் என்றாள் கோமதி. என்னம்மா? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, பணம் கிடைச்சதும் திருப்பி கொடுக்கணும் இல்லை? புன்னகையோடு தன் எண்ணை கொடுத்து விட்டு வந்துவிட்டான். 1 வாரம் கழித்து கோமதி அழைத்தாள். புது எண்ணிலிருந்து அழைப்பு வரவே யோசனையோடு அதனை ஏற்றான். ஹலோ, இன்பாதானே? ஆமாம், நீங்கள்? நான் கோமதி, ஜீவிதாவோட ஃப்ரெண்ட். ஓ, சொல்லுமா. நீங்கள் கடையிலையா இருக்கீங்க? பேக் கிடச்சிருச்சு, பணம் திருப்பி கொடுக்கணும்னு ஜீவா சொல்கிறா. அப்படியா? சந்தோஷம். ஆனால் நான் இப்போ கடையில் இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க. இல்லைம்மா, நான் இப்போ வர்ற சூழ்நிலையில் இல்லை. ஏன்? அவன் பதில் சொல்லவில்லை. இங்கே பாருங்க, உங்களை நம்பிதானே அவகிட்ட நான் பணம் வாங்கிக்க சொன்னேன். இப்போ பணத்தை கொடுத்துட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா? சச்சா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்போது இன்னைக்கு வர முடியாதுன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முடியாது. ஏன், ஊரில் இல்லையா? ஆமாம், தயக்கமாக கூறினான். உங்களுக்கு பொய் சொல்ல வராதா? நீங்கள் சொல்கிறதுலையே அது பொய்ன்னு தெரியுது. மீண்டும் அவன் மௌனம் காத்தான். சரி சொல்லுங்க, இப்போ எங்கே இருக்கீங்க? என்னோட வீட்டில். வீட்டில் தானே இருக்கீங்க, வந்து வாங்கிக்கோங்க. இல்லைம்மா, என்னால் வர முடியாது. அதுதான் ஏன்னு கேட்குறேன். சிறிது தயங்கி பிறகு கூறினான். நேற்று ஈவினிங் பைக் ஸ்கிட் ஆகி காலில் காயமாயிடுச்சு. கொஞ்சம் நடக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா. கோமதி என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்தாள். இங்கே பாரு, அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் சரியானதும் அப்புறம் இதே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்து வாங்கிக்கிறேன், சரியா? பொறுமையாகவே கூறினான் இன்பரசன். ஏனோ கோமதிக்கும் அவனை தவறாக நினைக்க முடியவில்லை. உங்கள் வீட்டு லொக்கேஷன் அனுப்புங்க சட்டென்று ஜெய்விதா கூற திகைத்தாள் கோமதி. ஏய், என்னடி பண்ணுற? அவள் கண்டுகொள்ளாமல் அவனிடம் கேட்டாள். முதலில் மறுத்தான் இன்பரசன். வீட்டில் நான் மட்டும்தாம்மா, வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க பிடிவாதமாக கேட்டாள் ஜீவிதா. வேறு வழியின்றி தன் முகவரியை கூறி லொக்கேஷன் அனுப்பினான் இன்பரசன். யோசிச்சு தான் பண்ணுறியா ஜீவா?
ஏன் கோமு, அவர் தப்பாக நினைக்கிறியா? சேச்சே, எனக்கு அப்படி நினைக்க தோணலடி. அப்புறம் என்ன? இங்கே பாரு, இந்த பணம் விஷயத்தை இன்னையோட முடிச்சிடலாம். இன்னும் எடுத்துக்கிட்டே போக எனக்கு பிடிக்கல. நீ பேசாம வா என்று அவளை அதட்டிவிட்டு அவளோடு இன்பரசனின் வீட்டிற்கு சென்றாள் ஜீவிதா. தன் வாழ்வையே மாற்றப் போகும் நாளாக அது இருக்கப் போகிறது என்பதை அறியாமல் அவன் வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.